Hello guys, welcome to my YouTube channel. So this is a new vlog, Pondicherry Diaries. ஸோ நாங்கள் அதிசயமாக காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டோம் கைஸ். இட் இஸ் அ 1 day ட்ரிப். ஸோ பாருங்கள் climate கூட காலையில் 5-6 மணிக்கு கிளம்பி we gone there. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி. லைக் 1 day ட்ரிப்பாக இருந்தாலுமே லைக் ஹோல் ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு மினி வேனில் தான் போனோம். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. ஷீ இஸ் மை மதர். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சாந்த் மம்மி கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஹோல் ஃபேமிலியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அவ்வளோதான். ஸோ ஷீ இஸ் மை சிஸ்டர். போகிற வழியில் நம்மளால் சும்மா போக முடியாதுல்ல. ஸோ ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு ஃபன் கேம் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் வந்துட்டோம். அவ்வளோதான். வெளியில் போனால் நம்மளும் குழந்தையா மாறிடுவோம்ல. நம்மளுக்கு ஒரு லாலிபப் கொடுத்தாங்க. சரி அப்படியே சாப்பிட்டுட்டே நடப்போம்னு சொல்லிட்டு ஆரோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்களும் நடக்கிறோம். அது முடிஞ்ச பாடே இல்லை கைஸ். நாங்கள் தெரியாமல் இந்த வெயில் டைமில் காலங்காத்தால் ஆரோவில் போயிட்டு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த வெயில் கிளைமேட்லலாம் தயவு செஞ்சு ஆரோவில் போயிடாதீங்க. ரொம்ப நாள் காலத்து அங்கே போகிற வழியிலேயே நிறைய ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. லைக் ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸையும் டிபிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் இது. ஸோ அங்கே எல்லா அனிமல்ஸ் கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நடைப்பயணத்தை தொடர்ந்தோம். ஓ அங்கே தெரிகிறது, எங்கே தெரிகிறதுன்னு தான் தெரியல. கைஸ் தோன்னு சொல்லி எவ்வளோ நேரம் நடக்கிறது? தோன்னு சொல்லி எவ்வளோ தூரம்? ஐயா முடியலை. ஐயோ ஃபைனலி ஆரோவில் பார்த்தாச்சு. ஸோ ஆரோவில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம போட்டிங் தான் போக போகிறோம்.
நாங்கள் வந்து அடுத்து போனது வந்து பாரடைஸ் பீச் தான். ஸோ பாரடைஸ் பீச்சுக்கு வந்து போட்டிங்லேயே எங்களுக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. திருப்பி பீச்லேருந்தும் போட்லேயே நம்ம வந்துட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு. பீச் வந்தாச்சு, அவ்வளோதான். பீச்சோட வியூவை பார்த்துட்டே அங்கேயே நாங்கள் ஃபுட் சாப்பிட்டோம். பட் ஃபுட் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி, அந்த கிளைமேட் லைக் அந்த வியூ நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே நிறைய ஹட் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு ஹட்டில் போயிட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ண வேண்டியதான். சத்தமா பாடுங்க, வாய்ஸே வரல. பீச்சில் ஃபுல்லாக குளிச்சு ஆட்டம் போட்டு பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு. ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு கைஸ். என்னத்த சொல்கிறது, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை.